Hi dears. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான திவாலி மேக்கப் லுக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நான் வியர் பண்ணியிருக்க ஹாஃப் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ ஃபுல் மேக்கப் நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ மேக்கப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கான ஸ்கின் கேர் வந்துட்டு நான் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ மேக்கப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோடைய மேக்கப் ப்ரைமர். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரையல் பேக்ஸில் வாங்கணும் அப்படின்னா ஸோ நான் ரீசெண்டாக தான் இதோட ஹால் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் என்ன மாதிரி எப்போயாவது மேக்கப் போடுற பர்சனாக இருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஸ் வந்துட்டு நல்லா பிளர் பண்ணும் அண்ட் ஸ்மூத்தரான பேஸ் கொடுக்குன்னு போட்டிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்மூத்தராக தான் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ப்ரைமர் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலேகலோடைய ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளாக் மார்க்ஸ் இருக்கு, இதை வச்சு டச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கலர்ஸோடைய இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு மேக்கப் பண்ணுறப்போ போட்டோம்னா கொஞ்சம் க்ளோவிஷாக இருக்கும். ஸோ பிளெண்ட் பண்ணுறதை வந்துட்டு எடுக்க மறந்துட்டேன். ஸோ நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. சிங்கிளாக ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியுதுல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1-2% ஆஃப் வாட்டர் வந்துட்டு இருக்குது. ஸோ ஈரமாக தான் இருக்குது. ஸோ இப்படி பிளெண்ட் பண்ணும் போது நல்லாவே வந்துட்டு பிளெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்ப யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் இதில் வந்துட்டு ஈரமாக இருக்கும், பட் தண்ணி வராது, பட் ஈரமாக இருக்கும், லைட்டாக விட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணி போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடிலிஷியஸோடைய மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கையில் எடுத்துகிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ வந்துட்டு கெட்டியாயிடுச்சு. ஸோ இதை லைட்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பேசிக் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் அதிகமாக வந்துட்டு மேக்கப்லாம் வந்துட்டு போட மாட்டேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸே நீங்கள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், தீபாவளி டைம் இதுக்கெலாம். இது வந்துட்டு ரொம்ப டைட் ஆனதுனால பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்வைவேயோடைய இந்த வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியல, டீனோடைய இந்த ஒரு ப்ரஷ். அண்ட் இங்கே ப்ரஷ் இருக்கும் அண்ட் இங்கே வந்துட்டு பென்சில் இருக்கும். கோம் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோ வந்துட்டு போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்பிள் கலர் தான் போட போகிறேன், கொஞ்சம் லைட்டாக. ஸோ ரொம்ப டார்க்காக போட்டால் ஓவர் பர்பிள் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக போட்டால் லைட்டாக அந்த பிங்க் இந்த ஷேட் மாதிரி வரும். அண்ட் இப்போ இந்த டார்க்கு லைட்டாக இதை தொட்டுட்டு டார்க்காக வந்து பார்த்தோன்னா இந்த கார்னர்ஸில் மட்டும் போட போகிறேன், வி ஷேப்பில்.
பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு சென்டரில் கொடுக்க போகிறேன். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்மர் ஷேடு. ஸோ தெரியுதா, லைட்டாக அந்த பிங்க் வித் அந்த ஒரு ஷிம்மர் ஷேடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஐலைனர் போடுறதே வந்துட்டு வராது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு போடுவேன். ஐலைனர் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு காஜல் போட்டுக்கலாம். ஸோ ஐ மேக்கப் வந்துட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டு லிப்ஸ்டிக் வந்து போட்டுடலாம். ஸோ ஃபெஸ்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி போல்டு லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாடிலிஷியஸோடைய மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் ரெட் கலர். அண்ட் ஷேட் வந்துமே மென்ஷன் பண்ணல. பிரைட்டாக இருக்குல்ல, ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல. மாதிரி ப்ரௌன் ஷேடும் இருக்குது. ஸோ இதுவுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பிரைட்டராக இருக்குது. ஸோ ப்ளஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இது வந்துட்டு லைட்டாக தான் டச் பண்ணணும். ஸோ ப்ளஷ் போட்டாச்சு. ஸோ ப்ளஷ் போட்டதுக்கப்புறமா தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அண்ட் இது கொஞ்சம் இந்த சைடு அதிகமாக இருக்குது. ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ப்ரஷ் எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் ஈவன் ஆகிடும். அண்ட் நான் வந்ததுலேருந்து சேம் இதே பேலட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் ஆகும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடாக இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதுவே நான் எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன் எடுத்துக்கிறேன். ஸோ இது எடுத்துகிட்டு தெரியுதா, இது யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கான்டோரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் எடுக்கணும். ஸோ அதிகமாக எடுத்தோம்னா கொஞ்சமாக பார்க்கும்போது வந்து பார்த்தா இங்கே ஏதோ ப்ரௌன் கலராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக இந்த மேக்கப் ஃபிக்ஸர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக வச்சுக்கணும். போய் ஜுவல் போட்டுட்டு அண்ட் பொட்டெல்லாமே வச்சுட்டு கம்ப்ளீட் லுக் வந்துட்டு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் போட்டு வச்சேன், பட் எனக்கு என்னமோ பிடிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாந்து போட்டு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இது வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு இந்த சந்தனம் வந்துட்டு அழியாமல் இருக்கும். ஸோ ஜுவல் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ சிம்பிளான ஒரு பேசிக்கான மேக்கப் தான். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போல்டு லிப்ஸ்டிக்லாம் வந்துட்டு போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபுல் வியூ வந்து பார்ப்போம்.